சென்னை தமிழ் ட்ரெண்டிங் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது வீடியோ போடணும்னு நினைப்பேன், வீடியோ போட முடியாத சூழ்நிலையாகுது. ஏன்னா நீங்களும் யாரும் பார்க்க மாட்டீங்க. சரி, நம்மளும் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணி போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் கரெக்டாக பார்க்குற மாதிரி இருந்தால் நான் ரெகுலராக வீடியோ போடுறேன்னு சொன்னேன். நீங்கள் எங்கே பார்க்குறீங்க? பார்க்குற மாதிரி தெரியல. சரி, இருந்தாலும் என்னுடைய கடமையை நான் செய்ய வேண்டுமோ? அதாவது பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2 என்னடா இது இந்தியன் 2 பற்றி பேசிட்டு இருக்கேன் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. இந்தியன் 2 திரைப்படம் ஷங்கர் டைரக்ஷனில் மிக பிரம்மாண்டமாக எவ்வளோ பேர் எத்தனை வருஷமாக எதிர்பார்த்து அந்த படம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்து அந்த படத்துக்காக ஆவலாக இருந்து தியேட்டரில் போய் பார்த்த பிறகு புஷ்ன்னு போச்சுல்ல, புஷ்வான மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றத்தை மிஞ்சிது இல்லை அந்த படம். பல கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுத்த படம், இத்தனைக்கும் அவ்வளோ எதிர்பார்ப்பு, பிரம்மாண்டம்னாங்க, ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. ஷங்கரும் கடைசியில் ஏமாற்றிட்டாருன்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி தலைவர் நடித்த 66 வருஷத்துக்கு முன்னாடி நாடோடி மன்னன் அந்த படத்தை இன்னைக்கு பார்க்க சொன்னால் பார்ப்பீங்களா? எத்தனை பேர் பார்ப்பீங்க சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா சேலத்தில் சங்கீதா திரையரங்கம் சொல்லிட்டு சேலத்தில் சங்கீதா தியேட்டரில் இந்தியன் 2 திரைப்படத்தை எவ்வளோ எதிர்பார்ப்போடு ரிலீஸ் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்ததோ ஃபாஸ்ட்டாக வெளியே போயிடுச்சு. அந்த படத்தை தியேட்டர்னு தூக்கிட்டாங்க. 2 வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே தூக்கிட்டாங்க. படத்தை தூக்கிட்டு புரட்சி தலைவர் நடித்த நாடோடி மன்னன், 66 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன நாடோடி மன்னன், புரட்சி தலைவர் இரட்டை வேலையும் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சங்கீதா திரையரங்கம். சரி, சங்கீதா திரையரங்கம் தியேட்டர் உரிமையாளருக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனல் சார்பாக. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு சாதனை தான் சொல்லணும். என்றைக்குமே புரட்சி தலைவரை வாழ வச்சு தான் பழக்கம் எல்லாருமே. அந்த மாதிரி அந்த ஒரு அவ்வளோ பெரிய இந்தியன் திரைப்படத்தை போட்டு கலெக்ஷன் இல்லாமல் புரட்சி தலைவர் படத்தை எதிர்பார்த்து போட்டு கலெக்ஷனுக்காக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் புரட்சி தலைவர், என்றைக்குமே மாஸ் கிரேட். அதே போல் சேலத்தில் எஸ்பிஆர்னு சொல்லிட்டு ஒரு தேட்டர் இருக்குது. அந்த தேட்டர்லையும் இந்தியன் 2 படத்தை தூக்கிட்டு 51 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன புரட்சி தலைவரின் உலகம் சுற்றும் வாலிபன் ரெட்டை வேடத்தில் நடித்த கலர் ஃபுல்லான டிஜிட்டல் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க முடியாத ஒரு படம் உலகம் சுற்றும் வாலிபன். அந்த திரைப்படத்தை ஏதாவது ஒரு திரையரங்கம் டவுனில் போகுது அப்படின்னு தெரிஞ்சாலே பட்டுன்னு புரட்சி தலைவர் படத்தை போட்டு அப்படியே கொஞ்சம் மேலே தூக்கிடுவாங்க. அது போல தான் இப்போ நான் என் சேனல் டவுனில் போகுது அப்படின்னா புரட்சி தலைவர் பற்றி பேசணுன்னே டாப்பில் போயிடும். நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், உனக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னா எனக்கும் சேர்த்து தானே சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே அதுதான், நான் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அதுதான். புரட்சி தலைவரை போட்டால் டாப்பில் தான் இருப்போம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேலத்தில் இருக்கிறவங்களாம் யாராவது சேலத்தில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது உண்மைதானா, எப்படி அந்த படம் போய் பார்ப்பீங்களா தியேட்டரில் அப்படின்றத சொல்லுங்கள். புரட்சி தலைவர் படம்னாலே மாதம் தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உதயம் தேட்டர் தூக்க போகிறேன்னு சொன்னாங்க. தூக்க போகிற அந்த கடைசி நிமிடத்தில் உலகம் சுற்றுவாலிபன் படத்தையே போட்டாங்க. உலகம் சுற்றுவாலிபன் படத்தை போட்ட உடனே உதயம் தேட்டருக்கு மறந்து போனவங்க எல்லாருமே உதயம் தேட்டர் மேலே ஞாபகம் வந்துருச்சு. எல்லாருமே புரட்சி உலகம் சுற்றுவாலிபன் போட்டுறாங்க, உலகம் சுற்றுவாலிபன் போட்டுறான்ட்டு கட்டன்னு ஸ்ப்ரிட் ஆகி ஃபுல்லாக ஜனங்க எல்லாருமே உதயம் தேட்டரில் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான கலெக்ஷன் உதயம் தேட்டரில். உதயம் தேட்டர் ஓனருக்கே பிரமிப்பாயிடுச்சு, என்னடா இது நம்ம தேட்டர் தான்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு, திருவிழா கூட மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், உடனே எக்ஸ்டென்ஷன் பண்ணி தேட்டரை க்ளோஸ் பண்ணுறத கொஞ்சம் டேட்டை தள்ளி போட்டு அடுத்த திரைப்படம் அடிமை பெண்ணை விட்டார், அப்புறம் ரிக்ஷாக்காரனை விட்டார். இப்படி புரட்சி தலைவர் படத்தை வரிசையாக விட்டு வந்தார். சரி, சிவாஜி ரசிகர்களுக்கு அவங்களுக்கு ஒரு 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 சந்தோஷத்தை கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வசந்த மாளிகையை விட்டார். ஒன்றும் செல்ஃப் எடுக்கல, வசந்த மாளிகை ஒன்றும் வேலை ஆகலை. அதுக்கப்புறம் என்னாச்சு, மறுபடியும் புரட்சி தலைவர் படத்தை விட்டார். இப்படி தொடர்ச்சியாக புரட்சி தலைவர் படத்தை விட்டு உதயம் தேட்டரை கொஞ்சம் ஹைப் தூக்கிட்டார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாரையும் வாழ வச்சு பார்க்கக்கூடிய ஒரே
தங்க தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டுமே தான். அது யாராலுமே மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த வீடியோ பார்க்குறவங்க, புரட்சி தலைவரை பிடிச்சவங்க இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்குமே போய் சேரட்டும். அப்போ தான் வந்து புரட்சி தலைவருடைய இவ்வளோ மாசுன்னு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு வியூஸ் போகுதுன்னு பார்த்துட்டு மறுபடியும் அடுத்த தகவல் நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.